சொன்னால் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் நிச்சயமா செய்வோம். ஓட்டு ஒரு மட்டும் போட்டுருக்கோமா நாங்க ஜெயிச்சா பண்றாங்க. ஆனா ஜெயிச்சா சட்டை கூட பண்ண மாட்டாங்க, எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. இருக்குது தண்ணி போறதுக்கு, மழை பெய்ஞ்சா தண்ணி போறதுக்கு வசதி கிடையாது. இங்க எல்லாமே கொசு தொலை எல்லாம் நிறைய இருக்குது. வந்து கிளீன் பண்றதுக்கு வராங்க, அதை ஒரு நாள் தான் வராங்க, அதுக்கப்புறம் வர மாட்டேன்றாங்க, கண்டினியூ பண்ண வர மாட்டாங்க. மீட்டிங் பாத்ரூம்ல அடிக்குச்சுன்னா அது கூட நாங்க போன் பண்ணதான் வந்து பாக்குறாங்க. வேற வசதி வாழ்க்கை எதுவுமே கிடையாது. மனுஷால இல்ல நான் கேக்குறாங்களா, ஓட்டு மட்டும் கேட்க வருவாங்க வருஷ கணக்குல. ஒரு பெருக்கு கூட வர மாட்டாங்க. மழை பெஞ்சா கொஞ்சம் காலையில வந்து பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு குழந்தைங்க இருக்கு, ஒரு நோயினா கூட வந்து பார்க்க மாட்டாங்க. எங்களை வந்து யாரோ மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு போவோம். எங்களுக்கு தண்ணி குடிக்க தண்ணி கூட வீடு விட போய் கேக்குறாங்க. குழா தண்ணி கூட கிடையாதுங்க. அந்த மோட்டர் உப்பு தண்ணி மட்டும் தான் எங்களுக்கு. குடி தண்ணி கூட கிடையாது. ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. வயசு பொண்ணுங்களா நீங்களா நினைச்சு பாருங்க. உங்க வயசு நாங்களா இருக்கோம், உங்க அம்மாவா அக்கா தங்கச்சாவா. எங்களை எதுனா கேட்டாக்கா கண்ட்ரோமேட்டியராமா நகராட்சி ஆள் தான். கொசு மருந்து கூட இங்க வந்தா ரிப்பேர் ஆயிடுது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, இங்க நின்று அதே மோட்டர் மேல அடிச்சாங்க, அவள் தான் போயிட்டாங்க. அப்ப எங்களுக்கு மட்டும் கொசு கிடைக்காதா? நகராட்சி ஆள் மட்டும் கொசு கிடைக்குமா?